लवितपालितदत्तलोकी निर्वाहगोरहितनेमकटाक्षलीलाम् श्रीरङ्गहर्म्यतलमङ्गलदीपरेखाम् श्रीरङ्गराजमगिषीं श्रियमाश्रयामः। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगतीचित्रीं वन्दे वरदवल्लभाम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं श्वं श्रुतिः सदशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबलात् कृत्यबुन्दे गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் இஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசயம் விபுலவாதூல கோத்ரோத்பவானாம் வரம் ருச்சிர ஜாமாத்ரு யோகீந்திர பதாஸ்ரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஸ்ரயே. எப்படியான பகவானுடைய திவ்யானுகிரகத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கும்படியான இந்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தத்துடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கும் வண்ணம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டமானது இந்த வெங்கடாசலபுரம் கிராமத்திலே இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபையினர் இதை நாடும் நகரமும் நன்கறியும்படியாக யாவரும் காணும்படியாக கேட்டு இன்புறும்படியாக அதை இணைய வழியிலே பிரச்சாரமாக யாவரும் கேட்கும்படியாக அவர்கள் செய்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒத்துழைப்போடுதான் நாம் நித்தியமும் இந்த திருப்பாவை உபன்யாசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதிலே இன்றைய உபன்யாசத்திலே ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதார வைபவத்தை அனுபவிக்கும்படியான பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். மற்ற பாசுரங்களுக்கெல்லாம் ஒரு விதமான அழகுன்னு சொன்னால் இந்த பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய அழகு என்பது அவதார ரகசிய ஞானம் என்று சொல்லும்படியானதொரு உயர்ந்த விஷயத்தை எடுத்துரைக்கும்படியாக இந்த பாசுரத்தினுடைய ஸ்வபாவம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினுடைய இயல்பு அவதார ரகசிய ஞானத்தை பேசுகின்றது. அதென்ன அவதார ரகசிய ஞானம் என்று சொன்னால்
பகவான் இதை கீதையிலே அர்ஜுனனுக்கு மிக விரிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றான். அர்ஜுனை பார்த்து பகவான் சொல்றான், அர்ஜுனா, உனக்கு எனக்கு ஒரு வகையில ஒற்றுமை உண்டு. நான் பகவான் தான், நீ எனக்கு பக்தன் தான். நான் பரமாத்மா தான், நீ ஜீவாத்மா தான். ஆனாலும் நமக்கு சில ஒற்றுமைகள் உண்டு. அதுல ஒற்றுமை என்ன தெரியுமா? உனக்கும் பிறப்பு இருக்கு, எனக்கும் பிறப்பு இருக்கு. நீயும் பிறந்திருக்கிறாய், நானும் பிறந்திருக்கிறேன். ஆனால் நான் உன்னை போன்ற ஒரு பிறப்பை மேற்கொண்டவன் கிடையாது. உன்னை போன்ற ஒரு பிறப்பை மேற்கொண்டவன் கிடையாது என்று சொன்னால் பகவானுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அந்த பிறப்பு என்று சொல்லக்கூடியதை பகவானே கீதையில சொல்றான். ரொம்ப அழகான ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டால், இந்த வாக்கியம், பகவத் வாக்கியம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஜென்ம கர்மசமே திவ்யம் என்று சொல்லுகிறார். திவ்யம் என்று சொன்னால் தெய்வீகமானது என்று பொருள். எது தெய்வீகமானது? ஜன்ம கர்மச மே திவ்யம். என்னுடைய ஜன்மம், ஜன்மம் என்கின்ற சொல்லுக்கு அவதாரம் என்பது பொருள். பகவான் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் என்று ஆண்டாள் சொல்கின்றாளே, அந்த தோற்றமாய் நிற்கக்கூடிய அதைத்தான் இங்கே தன்னுடைய ஜன்மம் என்கின்ற சொல்லினாலே அவன் குறிப்பிடுகின்றான். ஜன்ம கர்ம மே திவ்யம். கர்மம் என்பது இங்கே அவன் அவதாரம் செய்த பிற்பாடு அவன் செய்யும்படியான செயல்கள். அந்த அவதாரத்திலே அவன் என்னவெல்லாம் செய்கின்றான்? பூமி தேவியை அவன் இடந்து ரட்சணம் பண்ணினான். வராகமாக தோன்றி உலகத்தை அளந்து தன்னுடைய சொத்து என்று நிரூபித்தான் திரிவிக்ரம அவதாரத்திலே. நிருசிம்மனை அவன் பிரகலாதன் தூணிலே இருக்கின்றான் என்று சொன்னவுடனே அந்த நிருசிம்மன் பிரகலாதனுடைய அந்த சொல்லை மெய்ப்பிப்பதற்காக வேண்டி அந்த தூணிலே இருந்து வெளிப்பட்டு அந்த குழந்தையினுடைய வாக்கை மெய்ப்பித்தான். இப்படியெல்லாம் பல பல விஷயங்களை பகவான் தன்னுடைய அவதார காலத்திலே அவன் செய்கின்றான். அப்படி எதையெல்லாம் அவன் செய்கின்றானோ அதைத்தான் இங்கே கர்மம் என்கின்ற வார்த்தையினாலே சொல்கின்றான். இங்கே கர்மம்ன்றது திவ்ய கர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். திவ்யமானதுன்னா தெய்வீகமான செயல்கள்னு அர்த்தம். இப்ப நாம ஒரு கர்மம் செய்கிறோம், நாம் ஒரு செயல் செய்கின்றோம் என்றால் அது நம்முடைய வினை பயனினாலே அந்த செயல்களை நாம் மேற்கொள்கின்றோம். ஏதோ நல்வினை இருக்கு திருப்பாவை கேட்கும், ஏதோ பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறது, 4 நல்ல விஷயங்கள், சத் விஷயங்கள் செவியிலே கேட்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் நல்ல வினை நல்ல புண்ணியங்கள் செய்வதனாலே நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு, நல்ல விஷயங்களை பேசுவதற்கு, நல்ல விஷயங்களை சிந்தனை பண்றதுக்கு, நல்லவர்களோட சேர்ந்து இருப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படி அது இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அவரவர்களுடைய எத்தனையோ விஷயங்கள், வேற வேற விதமான என்கேஜ்மெண்ட்ஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். அவரவர்களுக்கு என்று பல பல விஷயங்கள் பேசுவதற்கும் பழகுவதற்குமாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இது எல்லாமே அவரவர்களுடைய வினை பயனின் காரணமாக அவர்கள் ஈட்டி இருக்கும்படியான விஷயங்கள். அவர்கள் சம்பாத்தியம் பண்ணிருக்கக்கூடிய சம்பாத்தியம்ன்றது என்னன்னு கேட்டால் நம்முடைய வினை பயனைத்தான் நாம் சம்பாதித்திருக்கிறோம். ஆனால் பகவான் விஷயத்துல என்னன்னு கேட்டால் பகவானிடத்திலே இருக்கக்கூடியது, அவன் செய்யக்கூடியது எல்லாமே திவ்யம், எல்லாம் தெய்வீகமானது. ஒவ்வொரு 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 செயலும் அவனுடைய திருவுள்ளத்தினாலே, அவனுடைய இச்சையினாலே அவன் செய்வது. நாம சில விஷயங்களை விருப்பப்பட்டெல்லாம் செய்யறது இல்லை, அதை நம்மாலே செய்யாமல் இருக்கவும் முடியாதுன்ற மாதிரி பல விஷயங்களை நாம் நிர்பந்தத்தினாலே நாம் செய்கின்றோம். அப்படி அவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவன் பார்த்து முடிவு எடுத்தால் உண்டு. அவன் பார்த்து இதை நடத்துனா நடத்த முடியும், வேண்டாம்னா நம்ம அல்பம் நம்மளை சுற்றி கொசு கிடைக்கிறதே, இதை நம்மால் நடத்த முடியுதா? நம்முடைய சக்தின்றது என்ன? நாம எதை செய்ய இயலுமோ, எது நம்மாலே விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்வதற்குத்தான் நாம் இங்கே பிறந்திருக்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுகின்றான்னா
விதிகளே அவன் தான் உருவாக்குகிறான், சட்டங்களே அவன் தான் இயற்றுகின்றான், சாஸ்திரங்களை அவன் தான் வகுக்கின்றான். ஆக இது எல்லாமே அவனுடைய ஆக்ஞைக்கு உள்ளாக இருக்கின்றது. அதெல்லாம் எப்படிப்பட்டது? நாமே திவ்யம், என்னுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யமானவை, தெய்வீகமானவை, மிக உயர்ந்தவை என்று அவன் அதை மிக பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். சொல்ற காலங்களிலே சிலர் என்ன பண்ணுவார்கள், அரிதாரம் பூசுறதுன்னு பேர். அரிதாரம் பூசுறதுன்னா என்னன்னு கேட்டா, தெருக்கூத்தெல்லாம் போடுவார்கள், கட்டக்கூத்துன்னு சொல்லுவார்கள். இந்த கட்டக்கூத்து தெருக்கூத்துக்கு அதுக்குன்னு சொல்லி சில ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கணும். யார் யார் என்னென்ன வேஷம் கட்டுறார்கள் இருக்கு. கிருஷ்ணனை போல ஒருத்தர் வேஷம் கட்டுவார், துரியோதனை போல ஒருத்தர் வேஷம் கட்டுவார், பீமனை போல வேஷம் கட்டுவார். அந்த மாதிரி வேஷங்கள்லாம் இருக்கு. அந்த வேஷங்கள்லாம் கட்டினா அவர்கள் என்ன பண்ணுவார்கள், முதல்ல அந்த பொருள்கள்லாம் இருக்கும், முகத்துல வண்ணங்கள்லாம் பூசிக்கணும். அந்த வண்ணங்கள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் முதல்ல பூஜை பண்ணுவார்கள். அதுக்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு கற்பூரம் பொருத்தி அதெல்லாம் பூஜித்து அதுக்கப்புறமா தான் முதல்ல அப்படி நெத்தியில அப்படி தொட்டு வச்சு அப்படியே அங்கிருந்து ஒவ்வொன்றா முகத்துல அப்படியே வண்ணங்கள்லாம் பூசி, அதுக்கு மேல புஜகீர்த்தின்னு பேர். 2 பக்கம் தோல் இருக்கிறதே, அந்த 2 தோள்கள்லையும், ஏன்னா ராஜா இல்லையா, அந்த ராஜான்னு தெரிகிற மாதிரி நல்ல 2 பக்கம் தோல்லையும் அப்படி புஜகீர்த்தின்னு சொல்லக்கூடிய கட்டையை அப்படி தோல்ல வச்சு இறுக்கி கட்டணும். அப்புறமா இடுப்புல அதுக்குன்னு சில ஆடைகள் இருக்கும், அப்படி பார்த்தோம்னா அப்படி பெருசா தெரியும். அந்த மாதிரி மொரட்டு துணி அதுக்குன்னு தப்பார்கள், அதுக்குன்னு தனியா டெய்லர்கள் உண்டு. அவர்களை வச்சு தச்சு செஞ்சு அப்படி எல்லாம் அலங்காரங்கள் பண்ணி, அந்த ராஜாவுக்கு அவனுக்குன்னு அந்த அந்த கட்டக்கூத்தல் நடிக்கிறவனுக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்தை அப்படி தலையில மாட்டி அப்படி மாட்டின பிற்பாடு ஒரு ஆள் உயர கண்ணாடி, சின்ன கண்ணாடி தான், முகம்தான் தெரியும். ஆனா அந்த ஆள் உயர கண்ணாடி இருக்கே, அந்த கண்ணாடி முன்னாடி போய் அப்படி நிற்பான். அப்படி நின்று அவனே ஒரு தடவை பார்த்து ரசிப்பான். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு முதல்ல அவனுக்கு அவனுடைய கலையில திருப்தி இருப்பான். அவன் பேசுறது முதல்ல அவனுக்கு பிடிக்கணும், அவன் வரைகின்ற ஓவியம் அவன் ரசிக்கணும், அவன் பார்த்து செய்யணும். அப்படிதான் பகவான் சிருஷ்டி பண்றான். பகவான் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ரசித்து 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 இந்த உலகத்தை ஒன்றி ஒன்றி உலகு படைத்தான் என்கின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஒன்றி ஒன்றி உலகு படைத்தான்னா உன்னை உருவாக்குகின்ற பொழுது அதிலே மன லயப்படணும். அந்த மன லயம் இருந்ததுன்னு சொன்னாதான் ஒன்றை என்ன செய்ய முடியும், ரொம்ப அழகா உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த கலைஞன் என்ன பண்ணுவான்னா எல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே நிற்பான். அப்படியே நின்று அப்படி பார்ப்பான். அப்படி பார்த்தான்னு சொன்னா அவனுக்கே அந்த அலங்காரத்தின் மேல அவனுக்கு ஒரு ஆசை அவனுக்கு ஏற்படும். ஆகா, இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருக்கோமே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? அந்த திருப்தி தான் பகவானுடைய வார்த்தை. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு. நான் பண்ணக்கூடிய இந்த ஜென்மங்களும், இந்த ஜென்மத்திலே நான் செய்யும்படியான கர்மங்களும் அவதார லீலைகள்னு பேரு. கர்மம்னா இந்த இடத்துல லீலை. அவன் செய்யக்கூடியது எல்லாமே விளையாட்டா செய்யறான். அழ்வார் சொல்ற, ஆண்டாள் சொல்றா, என்ன பகவான் என்ன செய்கின்றான் அப்படின்னா, வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே என்று கேட்டான். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன். ஒரு குழந்தை அது என்ன பண்ணுனா, ஒரு மண்ணு, இப்ப எல்லாம் அந்த மாதிரி மண்ணே இல்லை, எம் சாண்டு தான் இருக்கு. வீடு கட்டடம் கட்டினா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஆத்து மண்ணு தான் கிடக்கும். யாரா கட்டடம் கட்டினா ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அந்த மண்ணு நிறைய கிடக்கும், ஆத்து மண்ணு கிடக்கும். அந்த ஆத்து மண்ணலை போய் அள்ளி அதுல அழகா வீடுகள் கட்டி, அதற்குள்ளே இந்த பக்கம் இப்படி கையை உள்ள விட்டோம்னா அந்த பக்கம் 2 வாசல் இருக்கும் அந்த வீடு. இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்தா இந்த பக்கம் கையை விட்டு 4 வாசல் இருக்கும் அந்த வீட்டுக்கு. அழகா மண்ணை தூச்சு 4 பக்கம் வாசல் வச்சு, அதுக்கு சொப்பு சாமான்கள்லாம் வச்சு, அதுல கரிகாயெல்லாம் வச்சு சமைச்சு என்னென்னவோ பண்ணி விளையாடுவோம். இதெல்லாம் எப்படி குழந்தைகள் செய்கிறார்களோ அந்த குழந்தைகள் செய்வதை போலத்தான் பகவான் என்ன பண்றான், உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையா என்று பாடினான். அழகிலா விளையாட்டுன்னு பேரு. அதான் ஆண்டாள் சொல்ல, இன்புறும் இவ்விளையாட்டு உடையானை பெற்றும் அல்லல் இலேனே என்று சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். அதெல்லாம் பகவானுக்கு விளையாட்டு, இதெல்லாம் தான் லீலை. அதுக்கு பேர் தான் கர்மம். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். நான் அவதாரங்கள் செய்கின்றேன், அந்த அவதாரங்கள் செய்து அந்த அவதாரத்திலே பல 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 லீலைகள் செய்கின்றேன், இவை யாவும் தெய்வீகமானவை அப்படின்னு சொன்னார். அந்த அவதார ரகசியத்தை பற்றி ஞானம் ஏற்பட வேண்டும். பகவானுடைய அவதாரங்களை நெஞ்சினாலே நினைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவன்
ஒரு தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்தான் என்பதை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இனி பிறவி எடுத்து ஒரு தாயினுடைய வயிற்றிலே அவர்கள் பிறக்க மாட்டார்கள், அவர்களுக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே அந்த பிறவியினுடைய பெருமை என்ன என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்கின்றார். ஆண்டாளை சொல்ல வைப்பது பெருமாளுக்கு வேலை. அவர் ஏதாவது ஆண்டாள்கிட்ட பேசுவார். சில பேர்கிட்ட பழக்கம், சில பேர் என்ன பண்ணுவார்கள்னா ரொம்ப அழகா பேசுவார்கள். ஆனா ரொம்ப அழகா அவர்களுக்கு பேச தெரிந்தாலும் கூட அவர்கள்ட்ட இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பேசுவார்கள்ன்றதை நம்மால யூகிக்க முடியாது. அப்படி நம்மால யூகிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் ரொம்ப அழகா அவர்கள் பேசுவார்கள். அப்போ அவர்கள் அழகாக பேசும்படியாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏதாவது இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா, சும்மா நம்ம லௌகிகமா உலகியல் வழக்கிலே இதை எப்படி சொல்வார்கள் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்வார்கள்னா, இதுக்கு பேருதான் வாயை கின்றதுன்னு பேர். எதிரிலே இருப்பவர்கள்ட்ட அவர்கள் சாமர்த்தியம் வெளிப்படும்படியாக அவர்கள்ட்ட ஏதாவது மெல்ல பேச்சு கொடுக்கணும். அப்படி மெல்ல பேச்சு கொடுத்தால்தான் உடனே அவர்கள் என்ன பண்ணுவார்கள், எல்லாம் இல்லையே அப்படின்னு ஆரம்பிப்பார்கள். அந்த மாதிரி பகவான் என்ன செய்கின்றான்னு கேட்டால், ஆண்டாள் இடத்திலே மெல்ல 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 பேசி கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு ஆண்டாளுடைய திருவுள்ளம் என்ன என்பது அவனுக்கு தெரியும். ஆண்டாள் என்ன நோக்கத்துக்காக நோன்பு நோக்கிறாள், அவள் எதை தன்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறாள், இதெல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனாலே ஆண்டாளை பேச வைக்கணும். அப்படி ஆண்டாள் பேசினால்தான் மேலும் 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 பாசுரங்கள் பெருகும் அப்படின்னு அவன் நினைச்சான். அதனாலே அவள் போற்றி 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 என்று பல்லாண்டு பாடினாலே அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான் கண்ணன். கேட்டுக்கொண்டே இருந்து போக்கூடிய சீரிய சிங்காசனத்தை வந்து உட்கார்ந்து அவர்களை பார்த்து சொன்னான், சரி நீங்கள் என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போற்றி வந்தோம், பாடி வந்தோம் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் கண்ணன் பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்படி கேட்டுக்கொண்டு, நீங்கள் மங்களாதாசனம் பண்ணீர்கள், போற்றினீர்கள், பாடினீர்கள், வாஸ்தவம் தான், போற்றிக்கொண்டே இருந்தீர்கள், வரிசையா போற்றிக்கொண்டே இருந்தீர்கள். என்ன சொன்னீர்கள், அன்றி உலகம் வளர்ந்தாய் போற்றி, சென்றங்கது நிலங்கை சிற்றாய் திரள் போற்றி, குன்றச்சகன உதைத்தாய் புகழ் போற்றி, கன்றுமிகாய் இருந்தாய் கடல் போற்றி, குன்றுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெற்றுகளுக்கும் நின்றியில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவமே ஏத்தி பறை கொள்வான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் என்னை போற்றுவதா, என்னிடத்திலே பறையை பெறுவதா, அதை முதல்ல தெளிவுபடுத்து அப்படின்னு கேட்டான். உங்களுக்கு என்ன உண்மையிலே நோக்கம் இருக்கிறது அப்படின்னு அவளுடைய வாயை இப்படிதான் மெல்ல, இதுக்கு பேர் வாயப்படுங்கிறதுன்னு பேர் நம்ம பக்கங்கள்ல, அப்படி மெல்ல அவள்கிட்ட இருந்து பேச்சை வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பகவான் பண்றான். அப்படி அவன் செஞ்ச உடனே அவளுக்குதான் சொன்னா, கண்ணா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தவனே, கரிக்கிலானாகி தாம் தீங்கிருந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்று நெருப்பண்ணன் என்று நிர்மாலே, உன்னை அறுத்தித்து வந்தோ. நாங்கள் பறை பறை பறைன்னு சொல்றதெல்லாம் என்னன்றதை இப்பயா சொல்ல போறோம். 29வது பாட்டுல தான் பறைனா என்னன்னே ஆண்டாள் சொல்ல போறான். அது வரைக்கும் அவள் பறை தருவான், பறை பெறுவான்னா கதையெல்லாம் சொல்லுவாளே ஒழிய, அவளுக்கு பறை என்பது முக்கியமான நோக்கம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னிடத்தில் உன்னையே நாங்கள் கேட்டு வந்தோம், உன்னிடத்தில் உன்னையே நாங்கள் கேட்டு வந்தோம். என்ன கேட்டு வந்தார்கள், உன்னிடத்தில் உன்னையே நாங்கள் கேட்டு வந்தோம்னு சொன்னா அதற்கு என்ன பொருள்? உன்னிடத்திலே எங்களுக்கு கேட்டு பெறுவதற்கு வேறு பலன்கள் கிடையாது. பகவானை 3 விதமான பேர் வழிபடுகிறார்கள். அவர்களை சொல்லுகிறார்கள், எழுவார், விடைகொள்வார், ஈன்துழா யானை வழுவா வகை நின்று வைகள் தொழுவார் என்று 3 வகையான பேர் பகவானை வழிபடுகிறார்கள். அதிலே ஒருத்தருக்கு என்ன பேர்னா எழுவார் என்று பெயர்.
இந்த எழுவார் என்பவர்கள் யாருன்னா பெருமாட்டத்தில் வருவார்கள், ஏதோ ஒரு காரியமாக பெருமாட்டத்தில் வருவார்கள். சொல்லுவார்கள், ஒரு 21 நாள் இந்த மாதிரியா கோயில்ல போய் பெருமாள் கோயில போய் விளக்க போட்டால் உனக்கு சௌகரியமாகும் அப்படின்னு சொல்லுவார். 21ஆவது நாள் வருவன், 21 நாள் போடுவன், 22ஆவது நாள் அவனுக்கு பிரச்சனை தீந்துரும், 23ஆவது நாள் பெருமாள் கோயிலுக்கு வருவான். ஏன்னா 21 நாள் வந்தையே, அவ்வளவுதான். அவனுக்கு வந்த நோக்கம் நிறைவேறி விட்டதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா மீதி மீக்கும் மாய்தி மாத்தும். நீ உன்னதான் பார்த்துக்கோ, நான் என்னதான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ என்னுடைய நிறைவேறியாச்சு. அதுக்கு நான் உனக்கு கொடுத்தது என்னது? என்னால முடிஞ்சது ஒரு விளக்க போட்டேன், அதோட அவனுக்கு முடிஞ்சது. அதுக்கு மேலே அவரோட அவனுக்கு பெருசா எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கொஞ்சம் கௌரவமானவர்கள். எழுவார்னா இந்த காரியம் முடிச்ச உடனே சொல்லிட்டு கூட போகணும்ல, அவன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருப்பான். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? இவன் கொஞ்சம் கௌரவமானவன். அவனுக்கு என்ன பேருன்னு கேட்டா ஆத்மார்த்தின்னு பேர். அவனுடைய ஆத்மா தான் அவனுக்கு முக்கியம். அந்த ஆத்மா ரொம்ப சுகமா இருக்கும். அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த ஆத்மா காமன் என்று பேர். காமம்னா விருப்பம். அந்த ஆத்மா இருக்கிறதே, அந்த ஆத்மாவே இனிமையாக இருக்கும், ஆத்மாவே ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா அந்த ஆத்மா என்னங்கிறத அறிவதற்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அதனாலே அவன் என்ன பண்ணுவான்? பகவானை பத்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான், பகவானை பத்தி பேசுவான், பகவானுடைய சரித்திரங்கள்லாம் படிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் வச்சு பகவானை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆத்மாவை தானே சுகமாக அனுபவிக்கிறதுன்றதான் அவனுக்கு நோக்கம். அவன் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நாகரீகமானவன். ஏன்னா அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டு விடை கொள்வார். விடை கொள்வார்னா கொஞ்சம் கௌரவமா சொல்லிட்டு கிளம்புறது. ரொம்ப சந்தோஷம், நீங்க பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னா சொல்லுவான். ஆனால் மூன்றாவதாக ஒருத்தர் கோஷ்டி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் வழுவா வகை நின்று வைகள் தொழுவார். வழுவா வகை குற்றமற்ற முறையிலே எப்பொழுதுமே, வைகள்லாம் எல்லா காலங்களிலையும் பகவானை தொழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாமே பகவான் தான். காலைல எழுந்தா பகவானுடைய சன்னதிக்கு வருகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தா வீடுகள்ல போனா அங்க பகவானுக்கு அவர்கள் திருவாரணம் பண்றார்கள். அவர்கள் சாதாரண சமைச்சால் கூட அந்த பெருமாளுக்கு கண்டருள பண்ணாமல் அவர்கள் சாப்பிடுறது கிடையாது. ஒரு பொருளை ஒரு நாள் கிழமைக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கினா கூட பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுதான் தாங்கள் அதை உடுத்திக் கொள்கிறார்கள். உடுத்து கடைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கிடைந்தன சூடும் இத்தொண்டர்களோ. பகவானுடைய இச்சை என்னவோ அதற்காகவே தங்களுடைய வாழ்வை முழுமையாக பகவானிடத்திலே அர்ப்பணித்தவர்கள். பகவான் பார்த்து என்ன பண்றானோ அவன் பண்ணக்கூடியதை மட்டுமே, அவன் என்ன அவனுடைய திருவுள்ளம் என்ன, அவன் என்ன மனசுல நினைக்கிறான், அவன் சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்கிறான், அவனை பின்பற்றக்கூடிய அடியார்களாகிற பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் சாஸ்திரங்களே என்ன சொல்லியிருக்கிறார்கள், இதை மட்டும்தான் அவன் மீண்டும் 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 செய்வானே ஒழிய அவன் அந்த இடத்தை விட்டு அவன் போறதே கிடையாது. முதல்ல போனவன் சொல்லாமலாம் போயிட்டான். ரெண்டாவது போனவன் கொஞ்சம் கௌரவமா சொல்லிட்டு போனான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, பகவானிடத்துல வந்தான், பகவானால் தனக்கு நன்மையோ தீமையோ ஏதோ ஒன்று நடக்கிறது. ஆனால் அவன் எக்காரணம் கொண்டு பகவானை விட்டு பிரிவதே கிடையாது. பகவானிடத்திலேயே அவன் தன்னை பூர்ணமாக அர்ப்பணம் பண்ணி கொள்கின்றான். உனக்கு பகவான் கேட்கிறார், இதுக்கு முன்னாடி ஒருத்தன் சொல்லாம போனானடா, இன்னொருத்தன் கொஞ்சம் கௌரவமா சொல்லிட்டு போனானடா, அவர்களா என்கிட்ட என்னோ வாங்கி கொண்டார்களே, உனக்கு எதுவும் இல்லையா? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம்னு அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நீயே என்கிட்ட இருக்க, நீயே எனக்கு சொத்தாக இருக்கிறாய். அப்படி நீயே சொத்தாக இருக்கின்ற பொழுது எனக்கு வேற என்ன லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி இவர்களெல்லாம் சம்ஸ்கிருத பாக்கிலே சொல்லி இருக்கிறார்கள். முதல்ல இருக்கிறானே அவனுக்கு என்ன பேரு? ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னு பேர். அர்த்தினா விரும்பி வருவது. பகவானிடத்துல அவன் என்ன விரும்பி வந்தான்? ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு பொன்னை, ஒரு பொருளை, ஒரு வேலையை, நாளுக்கு ஆசை, பணத்தை, அது மட்டும் தான் அவனுக்கு வேணும். அதற்காக அவன் வந்தான். அது கிடைச்சதா அவன் வேலையை பார்த்து போயிடுவான். ரெண்டாவது வந்தவனுக்கு பேரு கைவல்யார்த்தின்னு பேர். கைவல்யம்னா தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அந்த மனநிலை தான் அவனுக்கு வேணும். அது கிடைச்ச உடனே அவன் போயிட்டான். ஆனா மூன்றாவதாக ஒருத்தன் வந்தானே, அவனுக்கு பேர் என்னன்னு கேட்டா பகவத் சரணார்த்தி. பெருமாளுடைய திருவடிகள் தான் அவனுக்கு வேண்டும் என்று அவன் வந்து நிற்கின்றான்.
அவனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அந்த திருவடிகளையே கைங்கரை பண்ணிக்கொண்டு அவரையே கதி என்று வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வந்து நிற்கின்றானே, அப்படிப்பட்ட அடியவர்கள் தான் பகவத் சரணார்த்திகள். அந்த பகவத் சரணார்த்தியாக நாங்கள் வந்து இருக்கின்றோம். அதான் சொன்னால் உன்னை அருத்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி. உன்கிட்ட நாங்கள் உன்னைத்தான் கேட்டோமே ஒழிய உன்னிடத்தில் அர்த்திக்கல. உன்கிட்ட நாங்க கேட்டு வரல, உன்னையே நாங்க கேட்டிருக்கோம். பகவான் அனுகிரகம் பண்றா ஒருத்தனுக்கு. அப்ப என்ன பண்ணினா, இப்படி அவருடைய ஹஸ்தம் இருக்கே இந்த கை, அந்த ஹஸ்தத்தை வச்சு இப்படி அபயம் பண்றாங்க. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். பகவான் வந்தார். என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, பாட கொடுக்க முடியல, சிரமமா இருக்கு, வாங்கி கடன் நடக்கிறேன், எதுவும் பண்ண முடியல, இப்ப என்ன பிரச்சனை? நல்ல வியாபாரம் நடக்கணும், வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை நல்ல கொண்டு போகணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன், அவ்வளவுதானே, பயப்படாதே, ததாஸ்து அப்படின்னு ஆச்சு. நல்ல வீடு வாசலாம் நல்லா வந்தது, எல்லாம் சௌகரியமா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கவலையில இருந்தார். திரும்ப பகவான் வந்தார். என்னடா, நீங்க முந்தி வந்த பொழுது பொண்ணு சின்னவளா இருந்தா, பையன் சின்ன பையனா இருந்தான், இப்போ அவர்கள் நல்லா வளர்ந்துட்டார்கள், அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பே கிடைக்காமல், அவ்வளவுதானே, ததாஸ்து கொடுத்தேன் போ அப்படின்னு ஆச்சு. பிள்ளைகளுக்கு வேலை தான் கிடைச்சது, சந்தோஷமா இருந்தான். இன்னும் திரும்ப அதே மாதிரி ஒரு நாள் கவலையிலே இருந்தான். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? வேலையெல்லாம் கிடைச்சது சாமி, ஆனா பிள்ளைகளுக்கு வரனே அமையவே மாட்டேங்குது, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, அவ்வளவுதானே, ததாஸ்து அப்படின்னா. சரி. திரும்ப ஒரு நாள் அழுதுட்டே இருந்தான். இந்திரா வந்தார். என்னடா விஷயம் கேட்டார். உடனே அவன் சொன்னான், நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க ஒவ்வொரு தடவை வரீங்க, இந்த கைய வச்சு ததாஸ்து அப்படின்னு சொல்றீங்களே, பேசாம ஒவ்வொரு தடவை நான் உங்களை கூப்பிட்டு இந்த கையை நீங்க காட்டி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதிலா இந்த கையை என்கிட்ட கழட்டி கொடுத்துருங்களேன், நானே வச்சு என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன். எதுக்கு ஒவ்வொரு தடவை வந்து சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்படி கை காட்டி சிரமப்படணும் அப்படின்னு அவன் கேட்டான். அந்த மாதிரி எல்லா பலன்களையும் தர்றதே நீதான். ஒருத்தன் கர்மயோகம் பண்றானா, அந்த கர்மயோகம்னு சொல்லக்கூடியது பலன் கொடுக்காது. அந்த கர்மயோகம் செய்தவனுக்கு அந்த கர்ம யோகத்துடைய பலனை தருவது நீதான். ஒருத்தன் ஞான யோகம் பண்ணானா, அந்த ஞான யோகமே பலன் கொடுக்காது. அதை செய்ததுக்கு பலன் கொடுப்பதற்கு நீ ஒருத்தர் வேணும். இப்போ நான் பரீட்சை எழுதிட்டேன், பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். பரீட்சை எழுதிட்டா உடனே பாஸ் ஆயிட முடியுமா? அதுக்கு மார்க் போடுறதுக்கு வாத்தியார்னு ஒருத்தர் வேணும். அப்பதான் அவர் திருத்தினால்தான் நீ உன்னுடைய கடமையை செய்யற வரைக்கும் உனக்கு அதிகாரம். நீ உன் கடமையை செய்யாமல் இருந்தாலும் என்னால உனக்கு மார்க் போட முடியாது. நீ உன்னுடைய கடமையை நீ செய்யணும். அதுக்கு மதிப்பெண் இடுவதற்கு ஒரு ஆள் வேணும். இந்த ரெண்டு பேருமே சந்திக்கணும். அந்த மாதிரி நீ இந்த யோகங்கள்லாம் நீ செய்யணும். ஆனால் நீ பரீட்சை எழுதிட்டன்றதுக்காக நீ பாஸ் ஆயிட முடியாது. அதை மார்க் போடுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதை போல இந்த கர்மங்கள் எல்லாம் செய்தால் அதை செய்வதற்கு பலன் கொடுக்கக்கூடிய பலப்பிரதன் என்று அதற்கு ஒரு கர்த்தாவாக பகவான் ஒருத்தர் இருக்கணும். அப்படி இந்த பகவான் ஒருத்தன் இருந்தா தான் இதுக்கெல்லாம் பலன்கள்லாம் கொடுக்க முடியும். அப்போ அந்த கர்மம்ன்றது வேற, அந்த கர்மம் தனக்குத்தானே பலன் கொடுக்காது. அதுக்கு பலன் கொடுக்கிறவன் நீன்னு சொன்னா, அப்ப நான் உன்னையவே உன்னுடைய திருவடிகளை நான் பற்றி நீயே கதின்னு வந்துட்டா, நான் எதுக்கு தனியா போய் இப்படி இங்கதான் மூக்கு இருக்குன்னா அந்த மூக்கை இப்படியே தொட வேண்டியதானே, அதை போய் தலையை சுத்திட்டு போய் மூக்கு தொடணுமா என்ன? உன்னையவே கதி என்று நான் பற்றி விடுகின்றேன் என்று அவன் திருவடிகளை சரணாகதியாக பற்றுவது என்று சொல்லக்கூடியதான் ஸ்ரீவைஷ்ணவ தர்மம் என்று பெரியவர்கள் சொல்கிறார். அப்படியாக பகவானுடைய திருவடிகளே சரணம் என்று பற்றும்படியான அந்த தன்மை இருக்கின்றதே, அதைத்தான் இங்கே சொல்றால் உன்னை அழுத்தித்து வந்தோம். எப்படிப்பட்ட உன்னை அப்படின்றதான் பாட்டினுடைய பாதி பாட்டுல சொல்றார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. ஒருத்திங்கிறான். ஒருத்தின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா, ஒருத்தின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தினா நம்பர் 1 ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சிங்குலர் அப்படி இல்லை. ஒருத்தி அப்படின்ற வார்த்தைக்கு ஒப்பற்றவள்னு அர்த்தம். ரொம்ப உயர்ந்தவள்,
ஒப்பற்றவள். எப்பேற்பட்ட ஒருத்தினா கம்பன் கௌசல்யா தேவியை சொல்றான். கௌசல்யா தேவிக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை இருக்கிறது? ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதித்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தை திரு உற பயந்தனள் திறங்கொள் கோசலை. கோசலை இருக்கிறாளே அவள் திறங்கொள் கோசலை. அவளுக்கு என்ன பெருமைனா, எந்த ஒரு பகவான் 17-14 உலகங்களையும் பிரளய காலத்திலே தன்னுடைய கர்ப்பத்திலே தாங்கி இருந்தானோ, தன்னுடைய வயிற்றிலே தாங்கி இருந்தானோ, அப்படிப்பட்ட பகவானை இப்பொழுது தன்னுடைய கர்ப்பத்திலே இவள் தாங்கி இருக்கிறாளே, இவளுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கணும்? அப்ப 17-14 உலகங்களையும் தன் வயிற்றிலே தாங்கியவனை இன்று இவள் தாங்குகின்றாளே, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒருத்தி என்று அவளை ஒருத்தி மகனாய் பிறந்து, அப்படிப்பட்டவள் கோசலை. அதே பெருமைதான் இப்பொழுது தேவகிக்கு அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்றவள் அவள். அவளை சொல்ற பொழுது சொல்ற அவட்டைய பகவான் என்ன பண்ணான்? பிறந்து பல் பிறவி பெருமான் என்கின்றார் ஆழ்வார். பகவானுக்கு அதான் பெருமையே. அவர் பிறந்திருக்காருன்றது பெருமை. அப்படி சொல்லலாமா? அவர் பிறந்திருக்கிறார்ன்றத போய் அவருக்கு பெருமைன்னு சொல்லலாமா? அப்ப அந்த பிறப்பு என்று சொல்லக்கூடியது நமக்கு கர்மத்தினாலே ஏற்படுகிறது. நாம் பிறக்கிறோம்னு சொன்னா ஏதோ பெரிய பெருமையா நாம் என்னைக்குமே நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை. கௌரவமான விஷயம் நினைக்கக்கூடாது. வாஸ்தவத்திலே பிறப்புன்றதை பத்தி சாஸ்திரங்களிலே சொன்ன விஷயத்தை ஒழுங்கா ஒருத்தன் படிச்சால் அவன் பகவான்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும், எனக்கு இனிமேல் பிறவி என்பது வேண்டவே வேண்டான்னு. இந்த பிறவி என்பதை என்னிடத்து தொலைத்து விடு பகவானே, இனிமேல் கொண்டு என்னை பிறவிலே திரும்ப போய் தள்ளி விடாதே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனி யாம் உறாமை உயிரளிப்பான் என்று சொல்கிறார் ஆழ்வார். என்ன பிறவி? பிறவினா பிறவி என்ன பெரிய கௌரவமான விஷயமா? இந்த பிறவியில நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு இருக்கின்றது. இதுக்கு பேர் என்னது? பொய் நின்ற ஞானம். நமக்கு உண்மையான அறிவுன்றது இன்றைக்குமே ஏற்படுவதே இல்லை. யாரை பற்றி நமக்கு உண்மையே எதுவுமே நமக்கு தெரியப்படுறதில்லை. என்ன நாம சாப்பிட்றோம்னு நம்ம பல சமயங்கள்ல நேற்றுக்கு என்ன சாப்பிடணும் நீ கேட்டோம்னா, ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டுருப்போம், நாம தான் உட்கார்ந்துருப்போம், நாம தான் பண்ணியிருப்போம். நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு தெரியல, ஒரு வாரமா என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு தெரியல. அந்த அளவுதான் நம்முடைய அறிவு இருக்கிறது. பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு. நம்முடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா ஒழுக்கம் என்பது நல்ல விதமாக இல்லை, பொல்லா ஒழுக்கு. அழுக்குடம்பு, அழுக்குடம்பு ஏதோ இப்ப பார்த்தால் நல்லா குடிச்சு சுத்தமா இருக்க மாதிரி தெரியுது. எவ்வளவு நேரத்துக்கு? இன்னொரு 1 மணி நேரம் அப்படி இருக்குமா, இன்னொரு 2 மணி நேரம் இருக்குமா, பழையபடி வேர்க்கும், பழையபடி அதுக்குள்ள இருந்து அழுக்கு உற்பத்தி ஆகும், பழையபடி நாற்றம் தான். அப்போ மலத்தோட மூத்திரத்தோட இருக்கும்படியான உடல் தான் நம்முடைய உடல், நடமாடும் சாக்கடை வாஸ்தவத்துல சொன்னா. அப்படிப்பட்ட உடம்பு தானே நம்முடையது. அப்படிப்பட்ட இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடல் என்பது ஒரு குருவி பிணைத்த பிணை என்பதை போல இந்த உடலானது 5 பூதங்களாலே அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறை. ஊன உடல் சிறை நீத்து என்கின்றார் அருளார் பெருமாள் எம்பெருமானார். ஊன உடல் என்று சொல்லக்கூடியது சிறை. இதை முதல்ல சிறைன்னு உணர்ந்தால் அதெல்லாம் நமக்கு பிறவியே வேண்டாம்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஏதோ கர்ப்பவாசம் பண்றோம்னா நம்ம சொல்றோம் ஒரு குழந்தை வயிற்றுல உருவாக்கினா எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஆனா வாஸ்தவத்துல அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே என்னென்ன இம்சைகள்லாம் படுறதுன்னு யோஜனை பண்ணி பார்க்கணும். நமக்கு ஏதோ இப்ப இருக்கும், இந்த கொசு கடிக்கிறது ஏதோ 2 கொண்டு வந்து வச்சு அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம விரட்ட பாக்குறோம், ஏன்னா நமக்கு வெளியில இருக்கும். அதே அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அரித்தா அந்த குழந்தை குறைஞ்சபட்சம் அதெல்லாம் சுருஞ்சிக்க முடியுமா? தன் கையை வச்சு தன்னுடைய அரிப்பை அதனால போக்கிக் கொள்ள முடியுமா? அதுக்கு பசிச்சது அப்படின்னா அந்த பசியெல்லாம் அதனால வெளிப்படுத்தலாம் முடியாது. எப்போ அவங்க அம்மாவுக்கு பசிக்குமோ அவ பார்த்து ஏதாவது ஒரு இறைய போட்டாள்னு சொன்னா அந்த இறையில அதுவும் அந்த குழந்தை அது ரொம்ப மென்மையான சரீரம். அந்த மென்மையான சரீரத்துல இருக்க காலங்கள்ல அதுக்கேற்றபடியான உணவு தான் வயிற்றுல போகும்னு சொல்ல முடியுமா? அவளுக்கு வராத ஆசையெல்லாம் மசக்கையில தான் வரும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எதெல்லாம் ஒதுக்குன்னு நினைக்குமோ அப்ப அதெல்லாம் சாப்பிடணும் அவளுக்கு ஆசை வரும். வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி தருவார்கள். அதனாலே என்னென்ன காரமா இருக்கலாம், உப்பா இருக்கலாம், உரப்பா இருக்கலாம், புளிப்பா இருக்கலாம், எல்லாத்தையும் அப்பதான் சாப்பிடுவேன். அந்த குழந்தைக்கு சேருமா சேராதான் கவலையே கிடையாது.
அவளுக்கு என்னன்னா பாவம், அந்த நேரத்துல அவ கர்ப்பவதியா இருக்கா, அவ என்ன கேட்டாலும் வாங்கி தரணும்னு வேணுங்கிறதா அப்ப வாங்கி கொடுத்துருவார்கள். குழந்தைக்கு அது சேருமா சேராதான்றதை பத்தி கவலை இல்லை. அந்த குழந்தைய இஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்படி தனக்கு இன்னதுதான் வேணும் இன்னதான் வேண்டாம்னு சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படியே ஒரு பனி குடத்திலே, நீர் நிறைந்த குடத்திலே அது அப்படியே ஒரு மாதிரி மிதக்கிறது. எப்படா எப்படா நமக்கு இந்த சிறையிலிருந்து எப்படா நம்மை வெளியேற்றுவார்கள்னு காத்து கொண்டிருக்கிறது. அப்படி காத்து கொண்டு இருந்து அந்த உலகத்துக்கு வந்தாலும் அது ஒன்றும் சந்தோஷமா வரதில்லை, அழுது கொண்டே வருகிறது. இந்த உலகத்திலே கொண்டு வந்து இந்த மாயவன் சேற்றல் பெருவர்களேன்னு சொல்லி இந்த சேற்றுக்குள்ளே கொண்டு வந்து தள்ளி விட்டதே விதின்னு அழுது கொண்டே பிறகு நாமெல்லாம் சிரிச்சு அதுக்காக கட்டம் வந்தா நம்ம சிரிச்சு பழகிருக்கோம். பிறந்த காலத்துல அதை பழகிருக்கோம். அதனாலே இதெல்லாம் குழந்தையுடைய கட்டம்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கையை காலை நீட்ட முடியுமா? நம்ம உட்காந்துருக்கோம், ஏதோ உபன்யாசம் கேட்கற வரைக்குமா காலை மடக்கி உட்காரணும், அடுத்த நிமிஷம் கால் நீட்டுறோம், நிமிடுறோம், உட்காரணும். இதெல்லாம் அந்த குழந்தை பண்ண முடியுமா? 10 மாசம் அப்படியே பார்த்தா ஜெயில கிடக்கு. இதெல்லாம் தான் கர்ப்ப அவஸ்தைன்னு பேர். இந்த கர்ப்ப அவஸ்தை இதையெல்லாம் நாம படுறோம்னா நம்ம தலையெழுத்து. ஆனால் நாம் இருந்த சிறை, நாம இப்ப ஜெயில போயிருக்கிறோம் அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோம், சிறையில இருக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்றான், அவனும் அந்த சிறையிலே அவனும் நமக்காக வேண்டி வசிக்கின்றான். அவன் பிறக்கின்றான். அவன் எதற்காக பிறக்கின்றான்? கருணையினாலே பிறக்கின்றான். அவனை யாரும் பிறப்பதற்கு அவனை யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது. அவன் பாபமோ புண்ணியமோ அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் பரிசுத்தமானவன். அப்படிப்பட்ட பரிசுத்தமானவன் பாவியர்களாகிய நம்மை போல தன்னை ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து தன்னை அவன் பிறக்கும்படியாக செய்து கொள்கின்றான். இதெல்லாம் யாருக்காக செய்யறான்? அவனுக்கு பிறவியே கிடையாது. சாஸ்திரம் சொல்றது அஜாயமானஹா. ஜாயமானஹா அப்படின்னா ஜாயமானம்னா பிறப்புன்னு அர்த்தம். அஜாயமான அவனுக்கு பிறப்புன்றதே கிடையாது. ஆனால் பகுதா விஜாயதே, அவன் பலமுறை 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 பிறக்கிறான். ஏனென்று சொன்னால் நம்மை போல கர்மமடியான பிறப்பில்லையே உரிய கிருபையின் காரணமாக எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று எண்ணின்ற யோனி என்பதாக பல 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 பிறவிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றான். அப்படியாக அவன் பிறப்பதற்கு காரணம் அவன் நம் மீது கொண்டிருக்கும்படியான கருணை என்பது காரணம். இப்படிப்பட்ட கருணையினாலே அவன் அவதாரம் பண்ணுகின்றானே, அந்த பிறப்பை சொல்றான். இதுக்கு முன்னாடி சொன்னான் தோற்றமாய் நின்ற சுடர்ன்னு சொன்னான். ஆனா இப்ப பிறந்துங்கிறான். முதல்ல சொன்னது தோன்றுதல் அப்படின்னா சூரியன் அப்படி பூமியில அப்படி அவன் உதிக்கிறானே, அந்த மாதிரி உதித்தான். தேவகி ஆகிற கிழக்கு திக்கிலே கிருஷ்ணன் அச்சுதனாகிற சூரியன் உதித்தான் என்று ரிஷி சொல்ற, பராசர மகிழ்ச்சி சொல்ற. அந்த பராசர மகிழ்ச்சி சொன்ன விஷயத்தை ஆண்டாள் முதல்ல சொன்னா தோற்றமாய் என்ற சுடர்னு சொன்னான். அப்படி அவன் தோன்றுகின்றான்னா அப்படியே நரசிம்மன் தூணிலே தோன்றியதே அதை போன்ற தோற்றம். அதை பத்தி இங்க பேச்சு இல்லை. யானை ஆதி மூலமே கூப்பிட்டோன்னு மேலிருந்து அப்படி கீழே தோன்றி ஓடி வந்தானே, அப்படி இல்லை. தாயினுடைய வயிற்றிலே அவனும் 10 மாதங்கள், 10 மாசம் கிடையாது, 12 மாசம் இருந்தார் ராமர். கர்ப்பம் 12 மாசத்து கர்ப்பம். அது 12 மாசம் கண்ணன் அவன் 12 மாசம் 12 மாசம் தாயினுடைய கருவிலே இருந்து நாம் பாவம் பண்ணி செய்த அவஸ்தைகளை எல்லாம் நம் மீது கிருபை கொண்டு அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தானே, அப்படி நமக்காக பிறந்தான் என்று இந்த பாசுரத்திலே அதனுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்றாள். பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படி ஓரிரவில். இந்த ராத்திரியை கூட அத கூட என்ன சொல்றா, ஓர் இரவுங்கிறார். ஓர் அப்படின்னா ஒண்ணுன்னு மட்டும் தமிழ் அர்த்தம் இல்ல, ஓர் என்பதற்கு ஒப்பற்றன்னு அர்த்தம். ரொம்ப உயர்ந்த விஷயத்தை ஓர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா இப்படியும் ஒரு ராத்திரியா, இந்த ராத்திரிய பிள்ளை உறங்காவில்லி தாசன் ஒரு சுவாமி அவர் என்ன பண்ணுவாராம், ராத்திரி இருட்டு வந்துச்சுன்னா அந்த இருட்டை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார். இது என்னத்துக்கு யாரா இருட்டை பார்த்து கும்பிடுவார்களா? சூரியன் உதிச்சானா சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணா கூட ஒரு நியாயம் இருக்கு. இருட்டை பார்த்து யாரானும் கும்பிடுவார்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த இருட்டு தானே எனக்கு கண்ணனை காப்பாற்றியது. இந்த இருட்டிலே தானே எல்லாரும் உறங்கினார்கள்.
எல்லாருடைய கண்ணையும் கட்டி இந்த இருட்டுல தானே கண்ணனை இந்த சிறைச்சாலையில இருந்து அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த இருட்டு தானே உதவியது. அதனாலே பகவானுக்கு உதவி செய்த, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண காரணத்தினாலே அந்த ராத்திரியை பார்த்தவொடனே அவர் என்ன சொல்றார், கையெடுத்து கும்பிட்டு இந்த ராத்திரியை போய் சேமிக்கிறார். அப்படியான இருட்டு. ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆண்டாள் அவள் ரொம்ப விவரமானவள். அவளுக்கு 2 மாமியார். ஏதாவது ஒரு மாமியாரை பத்தி கொஞ்சம் வசதியா சொல்லி இன்னொரு மாமியாரை குறைச்சு பேசிட்டா கஷ்டம். இதுக்கு இந்த வம்பு. அதனால 2 மாமியாருக்கு ஒரே மாதிரி ஒரே கௌரவமா, அது சில சமயங்கள் அப்படி எந்த கட்டம் வந்துடக்கூடாது. 2 பேத்துக்கு ஒரே கலர்ல புடவை எடுத்து கொடுத்துரும். 2 மாமியார் இருந்தா ஒரே கலர்ல புடவை எடுத்து கொடுப்போம், ஒரே விலையில கொடுத்துரும். அப்பதான் எந்த தொந்தரவும் இருக்காது. அந்த மாதிரி மூத்த மாமியார், அந்த மாமியாருக்கு என்ன பேர் சொன்னாலும் ஒருத்தின்னு சொன்னா அதே பேரை அப்படியே சொல்றா. இங்கே என்ன சொல்றா, யசோதைன்னு சொல்ற. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இவளும் ஒருத்தி தான். அவள் ஒரு விதமாக பெருமை பெற்றவள், இவள் ஒரு விதமாக பெருமை பெற்றவள். அவள் எப்படி பெருமை பெற்றவள்னா, அவள் எம்பெருமானுடைய அவதார ரசம். ரசம்னா சுவைன்னு. பகவான் பிறக்கின்ற பொழுது ஒரு சுவை இருக்கின்றதே, அவதரிக்கின்ற பொழுது ஒரு சுவை இருக்கின்றதே, அந்த அவதார ரசத்தை எல்லாம் பகவான் அவள் அனுபவிக்கும்படியாக கொடுத்தான். ஆனா அவ என்ன சொல்றா, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு கரும்பு இருந்தா அந்த கரும்புடைய சக்கையை தன் வச்சு கூடாது, அந்த கரும்பினுடைய சாறு தானே சுவை. அந்த மாதிரி அவன் பிறந்ததுன்றது பெருமைதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கூட அதனுடைய சாறு, அதனுடைய இனிமை, கிருஷ்ண அவதாரத்தினுடைய இனிமையெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தது? தேவகிக்கு எதுவுமே கிடைக்காமல் அசோதைக்குத்தான் கிடைச்சது. அவ சொல்றா, எல்லாம் தெய்வனங்கை அசோதை பெற்றாளே திருவிலேன் ஒன்றும் பெற்றிலே. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு பிள்ளையை தாயாக இருந்து பெற்றாலும் கூட அந்த பிள்ளையை பெற்ற பிற்பாடு அந்த குழந்தை வளரணும். அப்படி வளர்ந்து அந்த தாயினுடைய மடியிலேயே, அது தாயிடத்திலே அது பால் குடிக்கணும். அந்த தாயினிடத்திலே குடித்து அந்த தாயினுடைய மடியிலேயே குடித்த பாலை எல்லாம் அது மூத்திரமாக அது தாயினுடைய மடியிலேயே அதை வெளியேற்ற வேண்டும். மலஜல விசர்ஜனங்கள்லாம் தாயின் மடியிலே செய்ய வேண்டும். தாய் அதை எடுத்து வளர்க்க வேண்டும். தாய் அதோட மல்லு கட்டணும், போராடணும், எல்லாம் தாய் செய்ய வேண்டும். இதெல்லாம் எந்த தாயுமே அப்ப செய்யற பொழுது வேணா அவள் முகம் எள்ளும் கொள்ளுமா வெடிக்குமே ஒழிய, ஆனா அவள் மனசுல இதெல்லாம் இருக்காது. இப்பெல்லாம் செஞ்சாதான் அது பிள்ளை. அதனாலே இதையெல்லாம் கிருஷ்ணன் செய்கின்றான். இதையெல்லாம் செஞ்சதெல்லாம் யாரு அனுபவிச்சான்னா, அனுபவ ரசம் என்பது, அவதார ரசம் என்பது முழுக்க 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 அது யாருக்கு கிடைச்சது? அது யசோதைக்குத்தான் அது பூர்ணமாக கிடைக்கும். இந்த பாக்கியம் யசோதை அல்லவா செய்திருக்கிறாள். அவளுக்கு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அவன், அவனுடைய அவதார வைபவம்னு சொல்லக்கூடியதே, அவன் இங்கிருந்து இந்த ஊருக்கு வந்தான். வந்ததை ஆரம்பிச்சு அவனை தொட்டிலே இடக்கூடியதுல இருந்து ஆரம்பிச்சு அவனுக்கு அம்மம் உண்ணும்படியாக உணவு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் பூர்ணமாக அனுபவித்தவள் இவள் தானே என்பதனாலே அவளை சொல்லுகின்றாள், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒளிந்து வளர்க, அவன் ஒளித்து வளர்கிறான். கம்சன் பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம், எத்தனை பேர் அவன் கைவசம் வச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த புலி இருக்கே, அந்த புலி பதுங்கும். அது பதுங்குன்னா பயந்து பதுங்காது, எதிரியுடைய பலம் என்னன்னு அது உட்கார்ந்து நோட்டம் போடும். அப்படியே நோட்டம் போட்டு ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படியாக சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது பாஞ்சு அடிச்சிடும். அதே போல கண்ணன் 12 வருஷம் பதுங்கி இருந்தான். கம்சனுடைய பலம் பலகீனங்கள்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். கம்சன் வரிசையா ஆள் போட்டு அனுப்புறான். பூதனை அவதான் ஆரம்பிச்சு வச்சான். முதல்ல பூதனையை ஆரம்பிச்சு அவளை கொன்று, சகடாசுரனை கொன்று, திருநாவர்த்தனை கொன்று, கவிதாசுரனை கொன்று, வத்சாசுரனை கொன்று, வரிசையாக அத்தனை பேரையும் அனுப்ப 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 ஆழ்வார் சொல்றா, இந்த சில சமயங்கள்ல ஒன்று தேய ஒன்று வளரும் அப்படின்னு சொல்லுவார்கள். சாதாரணமா ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துல களை, புல்லுதான களை, புல் தேய நெல் வளரும். களை குறைஞ்சுக்கிட்டே இருந்தா தான் நெல் நல்லா வரும். களை நெல் தேஞ்சிருச்சுன்னா களை தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒண்ணுதான் அதுல வந்து தேயும், ஒண்ணுதான் வளரும். அதை போல ஒன்று தேய ஒன்று வளரும். அதை போல
இங்கே என்னன்னு கேட்டா ஆழ்வார் சொல்றார், தின்கொள் அசுரர் தேய வளர்கின்றானே. தின்கொள் அசுரர்கள், ஒவ்வொரு அசுரனா களை எடுத்துக்கிட்டே இருக்காரு கண்ணன். 12 வயசுல பிள்ளை வளர்ந்து கொண்டே இருக்கிறதே, வளர்ற பொழுது களை எடுத்துக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு அசுரர்களாக கொன்னு 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 அப்படியாக இந்த கலையை எடுத்து அப்படியாக ஒழித்து வளர என்று அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். தின்கொள் அசுரர் தேய வளர்கின்றான் என்கிறார் சுவாமி நம்மாள். அதற்கு மேலே சொன்னாள், கருத்தை பிழைப்பித்து. உனக்கு ஒரு கருத்து இருந்தது. என்ன கருத்து இருந்தது? யாராவது ஒரு அசுரனை வைத்து நிச்சயமாக கண்ணனை தான் கொன்று விட முடியும் என்ற கருத்து இருந்தது. இந்த அசுரர்கள் எல்லாம் தோற்று போனாலும் நாம் ஒரு யானை வச்சுட்டு இருக்கோம். இந்த யானை ஒண்ணு லேஸ்பட்ட யானை, குவலையாபுரம் அந்த யானைக்கு பேர். இந்த குவலையாபுட யானை இருக்கே, அது கம்சனுக்கு மாமனார். உனக்கு ஜராசந்தன் பேர். அந்த ஜராசந்தன் வச்சிருந்த யானை, ஜராசந்தன் வச்சிருந்த அந்த யானையை யாராலையும் அடக்க முடியாமல் கம்சன் அவன் அந்த யானையை அடக்கி அவன் அதை வளர்த்து வருகிறான். ஆனா அதுக்கு சாணூரன் முட்டிகன்னு 2 மல்லர்கள், மாம்ச மலை, நல்லா அவன் ராஜ்யத்துல சாப்பாடு போட்டு வளர்த்து வச்சிருக்கான் 2 பேர்த்தையும். இத்தனை பேரை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இவர்களெல்லாம் மீறியா கண்ணன் நம்ம கையில வந்துட போறான். அப்படியே கண்ணன் நம்ம கிட்ட வந்தாலும் நானாச்சும் பார்த்துக் கொள்கிறேன் என்று வரிசையாக முதல்ல கண்ணன் இருந்த ஊருக்கே ஆரம்பித்து பார்த்தான். எல்லாத்தையும் கண்ணன் கதைகளை முடித்து விட்டான். சரி, கண்ணனுடைய ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கல, கண்ணனை நம்ம ஊருக்கு வரவழைச்சு பார்ப்போம் அப்படின்னு தன்னுடைய ஊராக இருக்கும்படியான மதுரைக்கு அந்த கண்ணன் பெருமானை வரவழைத்தான். வரவழைத்து குவலையாபீடம் என்கின்ற யானையை ஏவினான். அந்த யானையை கொன்றான். அதற்கு மேலாக மல்லர்களை அனுப்பினான். மல்லர்களை வதம் பண்ணான். கம்சன் எங்கே உட்கார்ந்துருந்தானோ அதற்கு மேல அந்த பரன் கட்டி உட்கார்ந்துருந்தான். மாடியில உச்சத்துல உட்கார்ந்துருந்தான். ஏன்னா கீழே விலங்குகளுக்கு பயப்படுறவர்கள் தான் மேல பரன்ல உட்கார்ந்துருப்பார்கள். அந்த மாதிரி கண்ணனாலே நமக்கு ஆபத்தோடு பயந்து மேல உட்கார்ந்துருந்தான். கண்ணன் கீழே இருந்து விறுவிறுவின் படியில மேல ஏறி கம்சனை என்ன பண்ணான், குந்தி பிடித்து இழுத்து அப்படி தலை முடி அப்படி கொத்தா பிடிச்சான். என்னடா படுத்துனா மாமா, என்னை பார்த்துதான் வந்திருக்கேன், மருமகன் இத்தனை நாளா ஆசாசையா வந்திருக்கிறேன், வா அப்படின்னு பிடிச்சு தான் தரையில இழுத்து கொண்டு வந்து அவனை ஓங்கி அடித்து அங்கேயே வதம் பண்ணினான். அப்படிதான் வதம் பண்ணினானே. அவனுடைய கருத்து நிறைய திட்டங்கள் போட்டான். அப்படியாக பல 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 திட்டங்கள் போட்டு எல்லா திட்டங்களும் பிழையாக ஆயின. கருத்தை பிழைப்பித்து எல்லா திட்டங்களும் அவன் போட்ட திட்டங்களை எல்லாம் பகவான் அப்படியே ஒவ்வொன்னா கலைத்து எரிந்து விட்டான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே சொல்ற, தேவகி வயிற்றிலே பாலை சொரிந்தான். தேவகி வயிற்றிலே குழந்தை கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்ன உடனே அவளுக்கு வயிற்றுல பாலை வாத்தரா கண்ணா அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். அவள் வயிற்றுல பாலை சொரிந்தான். அதே பகவான் என்ன செய்தான், அசோதை அவள் குழந்தை இப்படி வயிற்றோட சேர்த்தான அணைச்சு மடியில வச்சிருக்கா. அதிலே நீர் சொரிந்தான். அசோதையில தான் வளர்க்கிறான். வளர்ந்த பொழுது அவன் சரீரத்துல இருந்து வரக்கூடியதான நீரானது அவளுடைய சரீரத்துல தான் போய் சேரனால அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தை தன்னுடைய உடல்ல அப்படி நல்ல பட்டு புடவை, உயர்ந்த புடவை கட்டிட்டு அம்மா இருந்தா கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்படி தூக்கி வச்சுருந்தா பட்டு புடவை அந்த குழந்தையானது அப்படியே அது மலஜலங்கள்லாம் கழிச்சா கோவப்படுவாளா, சந்தோஷப்படுவாள். அது நனையணும். குழந்தையினுடைய அந்த மலஜலங்கள் மலமூத்திரங்களை நனைகின்ற பொழுதுதான் அவளுக்கு ஆனந்தம் ஏற்படும். காசோ பணமோ அதெல்லாம் 1000 வாங்கிக்கலாம், இந்த ஆனந்தத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? அந்த மாதிரி யசோதை வயிற்றிலே நீர் சொரிந்தான், கம்சன் வயிற்றிலே நெருப்பை சொரிந்தான். இந்த கம்சன் வயிற்றுல பெருமாள் போய் நெருப்பை வச்சாராம். இவர்கள்லாம் தினமும் பயப்படுவார்களாம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே, கண்ணனுக்கு எந்த நிமிஷத்துல என்ன ஆகும்னு தெரியலையே, எந்த நிமிஷத்துல கம்சன் என்ன பண்ணுவான்னு தெரியலேன்னு அத்தனை ஆயர்கள் இடையர்கள் பயந்து கொண்டு அவர்களுடைய மனசுல ஐயோ கண்ணனுக்கு என்ன ஆகுமோன்றது எண்ணம் இருந்ததே, அது அப்படியே நெருப்பை கட்டி கொண்டு இருக்கும்படியாக இருக்கிறது. அவ்வளவு நெருப்பையும் வாரி அள்ளினான் கண்ணன். எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தாடா பயிலன்னு கம்சன் வயிற்றை ஒதுக்கி போட்டான். வயிறறிஞ்சே சாகுடான்னு போட்டான். நாம இத்தனை பேரை நாம் அனுப்புறோமே, இத்தனை அசுரர்களை அனுப்புறோமே, ஒருத்தன் கூடயா கண்ணனை கொள்ள முடியாது, ஒருத்தனால கூடயா கண்ணனுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு நினைச்சு 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 மனம் புழுங்கி 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 அவன் வயிற்றிலே நெருப்பண்ண நின்ற நெடுமாலே அப்படின்னு பகவானை
ஆசிரியர்களாக அடியவர்களாக இருப்பவர்கள் துதித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வயிற்றிலே பகவான் பால் வார்க்கிறார். அவர்களுக்கு எம்பெருமான் அருள் செய்கின்றான், அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்றான். ஆனால் அவனை விரோதிக்கிறதுனா அந்த விரோதம்ன்றது செய்கையில இல்லை. முதல்ல பகவான் என்ன பண்ணுகின்றான், அவனுடைய மனசை பார்க்க. அந்த மனசிலே பகவானை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்கிறது, ஆபிமுக்கியம்னு பேர். அவனுக்கு விரோதம் இல்லாமல் இருக்கிறான். பகவானை பத்தி பேசினால் அவனிடத்திலே அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறதா? அபிமுகம்னு, அபிமுகம்னா ஒண்ணு பகவானை பத்தி கேட்டா 2 வார்த்தை பேசினா சரி என்னதான் ஏதோ நடக்கிறது, என்னதான் நடக்கிறதுன்னு சொல்லி முகம் கொடுத்து அதை கேட்கிறது. நமக்கு என்ன சொந்திருக்கு அப்படின்னு முகத்தை திருப்பி கொண்டு போவது அப்படின்னு சொல்றதை பகவான் ரசிக்கிறது இல்ல. அப்ப அவன் முகம் கொடுக்கின்றானா, அபிமுகமா இருக்கின்றானா, முகம் கொடுத்து பார்க்கின்றானா என்று பகவான் பார்க்கிறான். இவன் எப்படிப்பட்டவன்னா மனசுல அந்த எண்ணம் இருக்கிறது. அவனுடைய சிந்தையிலே ஆழ்வார் சொல்றார், உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்பம் அப்படின்றார். அந்த இரணியனுடைய சிந்தனை இருக்கிறதே, புத்தியிலே பகவானிடத்திலே விரோதம் இருந்ததுதான் ஒண்ணும் பண்ண முடியும். பகவான் ஒருத்தருடைய மனசத்தான் முதல்ல பார்க்கிறான். அப்படி இரண்யனை சம்ஹாரம் பண்ணின பிற்பாடு பகவான் தேடி பார்த்தானாம். அந்த நெஞ்சிலே எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இடம் இருக்கான்னு பார்த்தான். நெஞ்சம் முழுக்க தேடி பார்த்தாலும் கூட அவனுக்கு பகவானுக்கு அவன் இடமே அவன் கொடுக்கவே கிடையாது. வேற வாய்ப்பே இல்லைன்னா தான் நெஞ்சில எங்கேயாவது கொஞ்சமாவது ஈரம் இருந்ததுன்னு சொன்னா அதை வைத்துக் கொண்டு பகவான் அவர்களை காப்பாற்றி விடுவான். ஆனா வேற வாய்ப்பே இல்லை. இவனை கொன்றுத்தான் தீர வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் ஒருத்தனை கொல்ல வேண்டிய நிலை எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அப்படித்தான் இந்த கம்சன் அவனுடைய நினைவு இருக்கிறதே, அந்த நினைவிலே பகவானோட அவனுக்கு விரோதம் இருந்தது. அதனாலதான் சொல்றான், அப்படியாக உனக்கு தீமை நினைத்த அந்த கம்சனை கொன்றவனே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அருத்தித்து வந்தோ, உன்னிடத்தில் உன்னைத்தான் நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம், உன்னிடத்தில் உன்னைத்தான் நாங்கள் கேட்டு வந்தோம், உன்னிடத்தில் வேறு ஒரு பொருளை வாங்குவது எங்களுக்கு நோக்கம் அல்ல. உங்ககிட்ட நீயே இருக்கிறையப்பா, நீ இருக்கிற போல எங்களுக்கு என்ன வேற என்ன தனியா வேணும் அப்படின்னு உன்னை அருத்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்கள், நீ பறை தர வேண்டும் என்று பகவானை நிர்பந்தம் பண்றது கிடையாது. ஏன்னா பகவானுடைய சுபாவம் அது. அவனை நாம் யாருமே அவனை போய் நம்மால அதிகாரம் பண்ணி அதட்டியெல்லாம் அவன்கிட்ட காரியம் சாதிக்க முடியாது. அது நியாயமும் இல்லை. பெருமாள்கிட்ட நாம் என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். ஐயோ அடியேன் முடிஞ்சதை செய்யறேன், ஏற்றுக்கொள்றது தேவருடைய திருவுள்ளம். நீர் பார்த்து விரும்பினால் இதை செய்யலாம். இந்த காலங்களிலே கோட்டியிலே பரிமாறுவார்கள், பந்தி பரிமாறுவார்கள். அப்படி பரிமாறுனா இது வேணுமான்னு கேட்கக்கூடாது. அவர்களை பார்த்து இதெல்லாம் கதியாராதனங்கள்ல இதெல்லாம் மரபு இருந்தது. அவர்களை பார்த்து என்ன சொல்லணும், திருவுள்ளமா அப்படின்னு கேட்கணும். திருவுள்ளமான என்ன அர்த்தம், உங்க திருவுள்ளத்திலே இது உங்களுக்கு தேவைன்னு விருப்பம் இருக்கிறதான்னு அர்த்தம். நான் இதைத்தான் வச்சிருக்கேன், அதான் கொடுப்பேன் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. குகன் சக்கரவர்த்தி மனை சந்திக்க வருகிறான். இப்படி சந்திக்க வருகின்ற பொழுது அவனுடைய ஜாதி தர்மம் அதுக்கேற்றபடிக்கு அவன் என்ன சாப்பிடுறானோ அதுல ரொம்ப வசந்ததாக இருக்கிறத எடுத்துவான். தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன். அதுவே அவன் என்ன பண்ணியிருக்கான், திருத்துறதான் சமைக்கிறதும் அர்த்தம். சமைச்சு வர கொண்டு வந்திருக்கான் பாவம். ஏன்னா அவனுக்கு அதான தெரியும். அவர்கள் என்ன வழக்கம், அவர்களுக்கு என்ன குடும்ப வழக்கம் உண்டோ அந்த குடும்ப வழக்கத்தை தான் அவர்கள் விருந்து படைப்பார்கள். கிராமங்கள்ல விருந்துன்னா உடனே அதாவது மருமகள் வராத மருமகன் வந்துட்டான்னா அன்னைக்கு ஏதோ ஜீவன் சாக போகுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஜீவனை கொண்டுதான் வராத மருமகனுக்கு விருந்து படைப்பார்கள். அதான் ஊர்களில் வழக்கம் உண்டு. அந்த மாதிரி அவன் ஊர் வழக்கம். அதனாலே அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்ச தேனையும் மீனையும் போட்டு சமைச்சு எடுத்து வந்துட்டான். ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன வார்த்தை அடுத்து சொல்றான், தேவான் இன்கடல் சேவிக்க வந்தேன் நாவாய் வேட்டுவன் நான் நாய் அடியேன் தேனும் மீனும் அமுதனுக்கு அமைதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுள்ளம். என்கொள் திருவுள்ளம் அப்படின்னா என்ன விருப்பமோ அடியேன் கொண்டு வந்திருக்கேன், என்னால இதான் முடியும் தான்.
ஆனால் நான் கொண்டு வந்து விட்டேன் என்பதற்காக நீர் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று உம்மை நான் நிர்பந்தம் செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. செய்தால் அவன் வைத்தவனாக இருக்கான். பெருமாளுக்கு பிரசாதங்களை கொண்டு போய் வைக்கிறோம். வைக்கிற பொழுது ஆஹா ஓஹோ நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது நாளைக்கு கூடாது இல்லையா? அக்காரோட சொல்லலாம் எவ்வளோ பால், அவ்வளோ பாலுக்கு 100 லிட்டர் பாலுக்கு ஒரு கிலோ அமுதுபொடி, 1 கிலோ அரிசி தான் போடுவான் 100 லிட்டர் பாலுக்கு. அப்படி பண்ணாதான் அது பேர் அக்காரோட செல்வம் பேர். அப்படி பண்ணி நான் இவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறேன், 100 லிட்டர் பாலை ஊத்தி இருக்கிறேன் கொண்டு, அப்படி பெருமாள்கிட்ட கொண்டு போனால் அதை எம்பெருமான் உகப்பதில்லை. ஆனால் ஏதோ அவனாலே ஆனது எளியது என்ன முடியுமோ அதை கொண்டு போறாங்க. இதுதான் முடிகிறது பிரபு, நீ பார்த்து அனுகிரகம் பண்ணுன்னு அவங்கிட்ட அதை விடணும். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்றா, பறை தருதி ஆகில், இந்த பறை தா என்று சொல்லி உன்னை நிர்பந்தம் பண்ண. பறை தருதி ஆகில் சரியா கேட்கலையா? அதற்கு மேல சொல்றா, திருத்தக்க செல்வமும் தேவகமும் யாம் பாடி. பறைதரதியாகில் திருத்தக்க செல்வம், பகவான் இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட செல்வம்னா நம்முடைய செல்வங்கள்லாம் நாம் ஏதோ தற்காலிகமா சம்பாத்தியம் பண்ணது. ஆனா அவனுடைய செல்வம் என்பது நித்தியமானது. செல்வம் செல்வம் உலகத்துல ஆரை சொல்லுகிறார்கள், ஸ்ரீ மகாலட்சுமி சொல்லுகிறார்களே, அந்த செல்வ அவளுக்கே பெருமை யாராலனா பகவானாலே. அவனுக்கு என்ன பேரு? திருவுக்கும் திருவாகிய செல்வா. திருவாகிற ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இருக்கிறாளே, அவளுக்கும் இவன் தான் செல்வம், திருவுக்கே திரு. அப்படிப்பட்ட பகவான். அவளை திருவாகிற பிராட்டி இருக்கிறாளே, அவளே வியக்கும்படியாக அவளே ஆசைப்படுறாள். அவளே என்ன சொல்றா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அவருடைய திரு மார்பை விட்டு அவள் நீங்குவதே கிடையாது. அந்த திருமார்பிலே அவள் உரைகின்றாள். அப்படிப்பட்ட திருமார்பை உடையவனே திரு தக்க செல்வம். திருவாகிற ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தக்க செல்வம்னா அது பகவான் தான். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். திருவாகிற மகாலட்சுமி தாயாருக்கு தக்க ஒரு மணமகன்னா 17 14 உலகத்திலையும் அவளுக்கு இணையாக ஒரு மணமகனை தேட முடியுமா? காணவே முடியாது. சொல்றார்கள், சீதை ராமன் வந்தா நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனங்கள் வேண்டும்னு அயோத்தியில இருக்கிறவர்களா சொன்னார்களாம். கல்யாணத்துக்கு போயிருக்கார்கள். மாப்பிள்ளை வீட்டாளர்கள்லாம், எங்க ராமரை பாக்குறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும், அவ்வளவு அழகு அப்படின்னாங்க. பொண்ணு வீட்டுக்காரர்கள் விட்டு கொடுப்பார்களா? அவர்கள் சொன்னார்களா, நங்கையை காணுந்தோறும் கொம்பினை காணுந்தோறும் குறிசலுக்கு அகுதே. உங்க சீதையா ஒரு தடவை 1000 கண்ணை வச்சு பாத்திரலாம், ராமரையா ஒரு தடவை பாத்திரலாம். கொம்பினை காணும் தோறும் சீதையை எப்பப்பெல்லாம் ராமன் பாக்குறானோ அப்பப்பெல்லாம் 1000 கண்ணு வேணுமா. அப்படிப்பட்ட அழகு, அப்படி பொருத்தமாக யோகம் ஒன்றிய யோகமும் போகமும் போல அப்படி பொருத்தமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதான் திருத்தக்க செல்வம். அதற்கு மேலே சேவகம். சேவகம்ன்ற சொல்லுக்கு வீரம். பெருமாள் எத்தனை எத்தனை அவதாரங்கள் செய்திருக்கிறார். அந்த அவதாரங்களே எத்தனை எத்தனை செயல்களை புரிந்திருக்கிறார். ஆழியில சங்கும் வில்லுமழ திசை வாழியில தண்டும் வாடுமழ அண்டம் மூளையில முடி பாதமழ அப்பன் ஊழியல உலகம் கொண்ட வாரே என்று இந்த உலகத்தை அவன் தன்னுடைய திருவடிகளால் அளந்திருக்கிறான். நான்றில 7 மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றில 7 கடலும் தானத்தவே 7 மலையும் தானத்தவே பின்னும் நான்றில 7 கடலும் தானத்தவே அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட அன்றே அப்படின்னு இந்த பூமியை அப்படியே ஊன்றி எடுத்து இந்த பூமியவே தன்னுடைய 2 பற்களாலே கோரை பற்களாலே தூக்கி இருக்கிறேன். பேர்பட்ட வீரம் இருக்கணும் பெருமானுக்கு. அதே சமயத்திலே இங்கே பார்த்தா 100 பிணம் மலை போல் புரள என்று அப்படி மலையை போல குமித்து வைத்திருக்கிறார்கள் ராட்சசர்களுடைய பிணங்களை. அவ்வளவு பிணம் எங்கிருந்து விழுந்தது? ராமன் தன்னுடைய அம்பின் வலிமையினாலே வில்லின் வலிமையினாலே அத்தனை ராட்சசர்களையும் பிணம்படுத்தி இருக்கின்றான். கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ண நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை எத்தனை புல் பூண்டுகள் தோறும் அசுரர்கள் இருந்தார்களே அத்தனை பேரையும் கொன்று ஒழித்திருக்கிறான். இப்படிப்பட்ட வீரங்கள் எல்லாம் அவனிடத்திலே பொருந்தி இருக்காதுதான் சேவகம்னு பேர். இப்படிப்பட்ட வீரன் மா வீரன் பகவான். சொல்றான் கம்பன் சொல்றான், ராமர் தேர்ல உட்கார்ந்துருக்க, ராமராவண யுத்தம் நடக்காது. அப்போ ராமருக்கு தேர் ஓட்டுறதுக்கு ஒருத்தன் தான், அவனுக்கு மாதாளின்னு பேர். இந்த மாதாளின்றவன் இந்திரன் இருந்து வந்தவன்.
அப்படி தேர் ஓட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே ராவணன் உடம்புல பலம் இல்லாம கீழே விழுந்தவன். அப்படி பலம் இல்லாமல் மயங்கி விழுகிற பொழுது மதாலி சொல்றான், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எதிராளி மயங்கி கிடக்கிறான், இப்ப அவன் தலையை நாம் வெட்டிட்டோம்னு சொன்னால் அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ற அப்ப ராமர் சொல்றார். அப்படி எதிரியை சோர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே அவனோடு போர் புரிவது என்னை போன்ற உத்தம வீரனுக்கு லட்சணமா? நான் எப்பேற்பட்ட கத்திரிய ஜாதியிலே பிறந்திருக்கிறேன், எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்திருக்கிறேன், எப்பேற்பட்ட இக்ஷுவாக வம்சத்திலே பிறந்திருக்கிறேன், அயோத்தியா அதிபதியுடைய பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய நான் எதிரி மயங்க கிடக்கின்ற பொழுது கோடை முதுகிலே குத்துவதை போல இவனை நான் போய் குத்துவேனா? அவன் எழுந்திருக்கட்டும், தெளியட்டும், தெளிஞ்சதுக்கு அப்புறமாக நானாச்சும் அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்று அப்படிப்பட்ட வீரம் எம்பெருமானத்தில் ராவணன் நிராயுத பாணியா நிக்கிறான். கையில ஒண்ணும் இல்ல. வாரணம் புருதமார்பும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தார் அணி மௌரி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரத்தையும் களத்தை போட்டு வெறுங்கையோட நிற்கிறான். அப்படி வெறுங்கையோட நிக்கிறவங்க கூட யுத்தம் பண்றது நியாயமா? உடனே பெருமாள் சொல்றார், இன்று போய் போருக்கு நாளை வா என்றனன் வாளை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் தான் கம்பன். என்னடா வள்ளல்? நான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கான, இதுக்கு மேலே வள்ளல் வேணும்? அவன் நினைச்சிருந்தால் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் எதிர்க்கணிக்கக்கூடிய ராவணனை முதல் நாள் யுத்தத்திலேயே அவனை கொன்று ஒழித்து சீதையை மீட்டுக் கொண்டு வரலாம். ஆனால் அப்படியாக கொல்வது ஒரு வீரனுக்கு அழகல்ல. நிராயுதபாணியை கொல்லக்கூடாது. வா பாத்துக்கலாம். உடனே அதுக்கப்புறம் ராவணன் திரும்ப அவன் நேரா சண்டைக்கு வராமல் தான் அடுத்தடுத்து கும்பகரன் அனுப்புனா, இந்திரஜித் அனுப்புனா, ஒவ்வொருத்தரையும் அனுப்பி அத்தனை பேரையும் கொண்டுட்டு இனிமேல் நாம் இதுக்கடா இருக்கோம்னா அவனும் வந்து கடைசியில மாண்டு போனான். இது ஏன் சொல்றேன்னா அதான் பெருமாளுடைய சேவகம், அதான் பகவானுடைய வீரம். அப்பேற்பட்ட வீரர் ஏறு சேவகனார் என்கிறார் ஆழ்வார். ஏறு சேவகனானா ஏறுனா அப்படியே அவருடைய வீரம் மேலும் 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 ஏறிக்கொண்டே இருக்கிறது, பெருமை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட வீரன், ஏற்பட்ட அந்த வீரத்தை எல்லாம் நாங்கள் போற்றுவோம் புகழ்வோம் என்று இந்த பாசுரத்திலே சொல்லி ஏற்பட்ட அந்த வீரத்தை சொல்லுகின்றாள். அதனாலே என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம், இன்று நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக அவள் எடுத்து சொல்லி அந்த அவதார ரகசியத்தை கொண்டாடும்படியான பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதற்கு மேலே நாளைய தினத்திலே அவர்கள் பகவான் இப்ப அவர்கள் பக்கத்துல வந்து பேச போறாங்க. அப்படி பக்கத்துல வந்து பேசக்கூடிய பகவானிடத்திலே தங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர்கள் கேட்டு பெறும்படியான உயர்ந்த திருநாளாக உயர்ந்த பாசுரமாக நாளை தினம் மாலையே மணிவண்ணா என்கின்ற பாசுரம். ஆண்டாள் எம்பெருமானை நேரடியாக கண்ணாலே பார்த்து அப்படியே முகத்துக்கு முகமாக பார்த்து அவள் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய உயர்ந்த பாசுரம். நாளை தினத்தில் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவசியமாக அந்த பாசுரார்த்தத்தை கேட்பதற்கு அடியார்கள் அனைவருமாக எழுந்துள்ள பிரார்த்தத்தின் உபன்யாசிப்பு. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலேயார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன்பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே விளக்கே குடியே விதானமே ஆலிநிலையாய் உள்ளேலோர் என்பாவாய். ஓலை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமுனி மாடங்கள் தோன்றும் ஊர் நீதியார் நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறைகளோதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமதியை விசித்தாரிய மனோநந்தன கேதவே அந்தரந்தர சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்பிகாமாத்திரம் மீன்ராய் மகாத்மே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் மங்களாசாசனபரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வேச பூர்வைகி ஆச்சாரியைகி மங்களம். ஆழ்வார் பெருமானார் ஏறு திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம்.